கர்த்தர் நல்லவர். செட் த மைண்ட் என்ற பைபிள் ஸ்டடி மூலமாய் உங்களை பார்ப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய நன்மையும் ஆவியில கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு அனைத்தும் நடைபெற்று விட்டது. ஆனால் இந்த உலகத்தில் நம்முடைய நல்வாழ்வு நம்முடைய மனதை சார்ந்துதான் இருக்கிறது. அதனால தான் அவனோட மனதில் ஏதாவது ஒரு காரியம் நமக்கு எதிராக வந்துட்டே இருக்கும். மனதில் தான் அக்கினி ஆசிரியர்களை அவர் ஏறி கொண்டு இருக்கலாம். ஆகையால தான் அந்த மனதில் தான் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை செய்யணும் ஐக்கிய வேண்டும். இந்த நாளில் கூட நம்முடைய மனதை வேத வசனத்தினால கண்ட்ரோல் பண்ணுவது ஒரு காரியம். இன்னொரு பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஒரு சாக்கியத்தை புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்களுக்கு இயேசு இரத்தத்தினால சிந்தப்பட்ட திருச்சபைக்கு மிகப்பெரிய ஒரு சாக்கியத்தை கொடுத்தார். அந்த சாக்கியம் தான் அந்நிய பாஷை. பாருங்கள், இந்த அந்நிய பாஷை வரம் பழைய ஏற்பாட்டில் மோசைக்கு இல்லை, அபிரகாமுக்கு கிடையாது, ஜோசுவாவுக்கு கிடையாது, யோசேப்பு கூட கிடையாது, தானியேல் கூட கிடையாது. வெளிப்பாட்டு வரம் இருந்துச்சு. எலிசா கூட கிடையாது. கடந்த வாரத்தில் மற்ற காலத்தில் இது பண்ணி கொண்டிருந்த போது ஆண்டவர் இந்த அந்நிய பாஷை கொடுத்து பேச சொன்னார். என்ன இந்த காரணம்? நமக்கு தெரிஞ்ச காரியம் தானே. இதுல என்ன பைபிள் ஸ்டடி? இது நம்முடைய மனதை காத்துக்கொள்வதா இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசித்து நாம் அதுக்குள்ளே கொண்டு செல்வோம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 18வது வசனத்துல பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதும் போது இந்த வசனத்தை சொல்கிறார். உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன். இதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என்ன சொல்றான்? கொண்டு சபை பார்த்து சொல்றான், தைரியமா சொல்றான். பவுல் சொல்றாரு, உங்கள் எல்லோரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன். இதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்க இந்த பைபிள் ஸ்டடி என்ன தலைப்பு கொண்டு தெரியுங்களா? அதிகமா பேசினா நன்மை நடக்கும். பேசலா அதிகமா பேசினா உலகம் சுற்றலாம். பேசலா அதிகமா பேசினா கிறிஸ்துவை பார்க்கலாம், கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாட்டை உணரலாம். பாருங்க, வேதவசனம் சொல்லுது, பேசாத மூடனும் நானாக எண்ணப்படும். அப்ப எதை அதிகமா பேசணும்? அதுதான் நீங்க பைபிள் ஸ்டடி. பேசல நம்ம ரொம்ப அதிகமா நல்லா பேசுறோம். ஆண்டவர் இங்க பவுல் சொல்றாரு, நான் அந்நிய பாஷையை அதிகமா பேசுறேன். பவுல் பேசின அந்நிய பாஷைக்கு அவர் பேசுறது போல யாரும் பேசவில்லை. பேசலா அவர் அதிகமா பேசினால என்ன நடந்துச்சுன்னா, இந்த புதிய ஏற்பாட்டில் பழைய உடன்படிக்கையில் நியாயப்பிரமாணம் எப்படி மோச கையில கொடுக்கப்பட்டதோ, இந்த கிறிஸ்துவின் வெளிப்பாடு, இந்த புதிய ஏற்பாட்டுடைய அந்த கிறிஸ்து சிலுவையை மறைத்து அதுக்கு பிற்பாடு வந்த அத்தனை வெளிப்பாட்டையும் பவுல் கையில பேசலா. பேதுரு கூடியதான் இருந்தாரு, சீசர் கூடிய இருந்தாங்க. ஆனால் கிறிஸ்துவை குறித்த அந்த ரகசியம் பவுலுக்கு தான் வெளிப்படுத்தப்பட்டது. ஏன் அப்படின்னா, நீங்க வேதவசனம் சொல்லுது, நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன். இப்போ ஏன் நம்ம அந்நிய பாஷை பேசினா என்ன நடக்க போகுது? அந்நிய பாஷை பேசினா என்ன நன்மை நமக்கு உண்டாகும்? பார்த்தீங்கன்னா அது முந்தின வசனம் பாருங்க, 14வது அதிகாரத்தில் 2வது வசனம். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினான். அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். இந்த அந்நிய பாஷை இங்கே போட்டுருக்குது. அந்நிய பாஷை பேசுகிறேன், ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான். இது ஒரு சவுண்ட் இருக்குது. அந்த கேசியோ மைக்க வயலை எடுத்துட்டு பாருங்க, அந்நிய பாஷை பேசும்போது என்ன நடக்குதுன்னா, நம்முடைய ரட்சிக்கப்பட்ட மனிதன் என்பவன் ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த ஆவியில தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இந்த ஆவியானவரும் நம் ரட்சிக்கப்பட்ட ஆவி மனிதனும் இணைந்து பேசுவதுதான் அந்நிய பாஷை. பேசுதா? இப்போ நம்ம தமிழ் சொந்த பாஷை பேசுகிறோம். ஆவியானவர் நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்முடைய ஆவி
இங்கே வேதவசனம் சொல்லுது, அவன் அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும், இங்கே வேத மொழிபெயர்ப்பு சொல்லுது, ஆவியானவரும் உள்ளான மனிதனும் இணைந்து பேசுவது. இப்ப நாம் ஜெபிக்க வேண்டியது என்னது நம்ம அறியாமல் அநேக நேரங்களில் நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது, பிதாவின் சுத்தம் நமக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த அந்நிய பாஷை வரணும்னா பேசும்போது அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். இன்னொரு மிகப்பெரிய ஒரு சிறப்பானது என்னன்னா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஒரு வரம். ஏன் அந்நிய பாஷை வரத்தை புதிய உடன்படிக்கையில் வைச்சாரு? ஏன் நம்ம அந்நிய பாஷை பேசணும் என்பதை நம்ம இந்த புரிஞ்சுக்கிட்டோம்னா உண்மையாகவே அந்த வரம் நமக்கு கிடைத்ததுக்கு நன்றி செலுத்துவோம். அதுக்கடுத்து அந்த வரத்தை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கொஞ்சம் பழைய ஏற்பாட்டுலேருந்து வந்தால் இந்த அந்நிய பாஷையை வந்து நம்ம முழுமையை அறிய முடியும். இப்போ நல்லா யோசித்து பாருங்க, ஆதாமை ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். ஆதாம் பிடித்த உடனே என்ன பாஷை பேசியிருப்பான்? இன்னைக்கு நம்ம யோசித்துருக்கிறோம், என்ன தேவனோடு பேசினான், என்ன பாஷை? பிரேசலா. ஆனால் தேவன் பேசுறது அவனுக்கு புரிஞ்சிச்சு, ஆதாம் பேசுறது தேவன். பார்த்தீங்கன்னா பிரேசலா. அதெல்லாம் இங்கே போட்டுருக்குது, அந்நிய பாஷை பேசுகிறவன் மனிதனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அப்படி பேசுறதுனால தான் பாருங்க, அவன் எத்தனையோ மிருகங்கள் வருது, எத்தனையோ ஆண்டு உண்டாக்கின அத்தனைக்கும் அப்படியே உடனே பேர் வைக்கிறான். அனந்த நாளம் அவனுக்குள்ள இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நல்லா அயர்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது தான் விழாவிளம்பு எடுக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் விழாவிளம்பு எடுத்து தான் இந்த மனுஷியை உருவாக்கினார்னு அவனுடைய ஆவிக்கு கரெக்டாக தெரிஞ்சிச்சு. ரைஸ்டா அந்நிய பாஷை பேசும்போது கனெக்டிங் டு காட், அல்லேலூயா, பரலோகத்தோடு அப்படியே கனெக்டிங் ஆகிடும். சும்மா சாதாரண வரம் கிடையாதுங்க இந்த வரம். ரைஸ்டா இதை நம்ம பயன்படுத்தினா தெரியுமா, எல்லா வரங்களும் இதில் ஆப்ரேட் ஆகும். அது மாத்திரம் இல்லை, தேவனுடைய அந்த திட்டங்களை அப்படியே புரிஞ்சுக்க முடியும். பாருங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உலகம் எங்கும் ஒரே பாஷை பேசியிருந்தாங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் வர பிரேசில் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. பாருங்க, கொஞ்சம் நம்ம அப்படியே வந்தால் இது குறித்த ஒரு முழுமையாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். ரொம்ப அற்புதமான ஒரு சத்தியம். நம்ம அந்நிய பாஷையே பேச வேண்டும். நாம் அதிகமாய் பேசுகிறோம், ஆனால் அந்நிய பாஷை அதிகமாக பேசினா நன்மைகள் அதிகமாய் நடக்கும். பாருங்க, 1வது வசனம், ஆதிகாரம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சு தான். பாருங்க, ஆதாமுக்கு பிற்பாடு ஏனோக்கு நோவா காலத்துல அவ்வளவு ஜனங்கள் வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட காலத்துல உலகம் முழுவதும் என்னது, ஒரே பாஷை தான் இருந்துச்சு, ஒரே விதமான பாஷை. இப்போ ஆண்டோடைய திட்டம் எப்படின்னா, ஆண்டவர் ஆதாமை ஏவால ஆசிரியர் சொல்ல, நீங்க உலகம் எங்கும் என்ன செய்யுங்க, பழகி பெருகுங்க. தேவ திட்டம் எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல மனிதன் இருக்கணும் என்பது அல்ல, பூமி முழுவதையும் அவன் என்ன செய்யணும், அனுபவிக்கணும். நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு தீவுல கூட மனிதன் போய் என்ன செஞ்சுட்டான், குடியேறிட்டான். அந்த தீவுல உள்ளவங்க அவங்க ஒரு பாஷை செஞ்சுட்டு இருக்காங்க, பேசுறாங்க. இந்த 11ஆம் அதிகாரத்துல தான் தேவன் மொழிகளை, பலவிதமான மொழிகளை என்ன செஞ்சாரு, உருவாக்கினார். பிரேஸ் காட். ஒரே விதமான மொழியை உண்டாக்கி ஒரே இடத்துல இருப்பதற்காக அல்ல. பாருங்க, 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 7வது வசனம், நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதற பண்ணி போக பண்ணினார். பிரைஸ் காட். தேவ திட்டம் என்னன்னா, இவங்க உலகம் முழுவதும் செய்யணும், இருக்கணும். பிரைஸ் காட். இப்போ புதிய உடன்படிக்கைக்குள்ள வரும். கிறிஸ்து உயிர்த்திருந்த பிற்பாடு மத்தேயு சுவிசேஷத்துல 28ஆம் அதிகாரத்தில் சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு உலகம் எங்கே செய்யுங்க, போங்க. இப்போ உலகம் எங்க போவதுக்கு இந்த ஆதியாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல மொழிகள் என்ன செய்யப்பட்டது, பிரிக்கப்பட்டது. இங்க நம்ம மேல் வீட்டறையில அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ஆவியானுடைய அபிஷேகத்தினால ஒரு வரம் கொடுக்கப்பட்டது, பாஷையின் வரம். இப்ப அந்த வரத்தை தான் பேசினாங்க.
அவர்கள் உலகம் எங்கும் இந்த சுவிசேஷத்தை கொண்டு போனார்கள். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த பவுலுடைய காரியத்தில் நான் சொல்றேன், பவுல் 3 விதமான மிஷனரி பயணத்தை மேற்கொண்டார். அந்த நாட்களில் ஃபிளைட் கிடையாது, சாதாரண கப்பல் தான். ஆனா 3 தடவை உலகத்தை சுத்தி வந்துட்டாருங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இருந்த இந்த ஸ்லாக்கியும் இந்த ஒரு பிளஸிங் இருக்குமானா பவுல் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை சுத்தி வந்துடுவார் உலகம் முழுவதும். நமக்குள்ள எண்ணங்கள் இருக்குதா, நம்ம பல தேசங்களுக்கு போகணும், பல தேசங்களை ஆஸ்வதிக்கணும், பல தேசங்களுக்கு பார்க்கணும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து வாழ்ந்து முடிக்கிறதுக்காக நம்மளை கர்த்தர் செய்யல அழைக்கவில்லை. நாம் அதிகமாய் அந்நிய பாஷை பேசினா ஆவியானவர் சொல்றாரு, நீ அதிகமா பாஷை பேசினா நீ அதிகமான நாடுகளுக்கு போக. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பவுல் சொல்றாங்க, எல்லோரும் என்ன அதிகமாக என்ன செய்கிறேன், பாஷைகளை பேசுகிறேன். 3 விதமான மிஷனரி பயணத்தை மேற்கொண்டு சபைகளை ஸ்தாபித்தார் பவுல். மிகப்பெரிய புதிய உடன்படிக்கையில் 13 நிருபங்கள் பவுலால் எழுதப்பட்டது. கல்வாரி சிலுவையில் இயேசு நம்முடைய பாவத்தை, சாபத்தை, தரித்திரத்தை, ஆக்கிரமிப்பை ஏற்றுக்கொண்ட அவ்வளவுதான். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல கிறிஸ்து என்ன செய்தார்தான். ஆனா அவர் செய்ததுனால் என்ன பிரதிபலன் வந்தது திருச்சபைக்கு என்பதை வெளிப்படுத்த கர்த்தர் பவுலை தெரிந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். அப்போ பவுலுக்குள்ள இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் எதுன்னா, அவன் அதிகமாய் பாஷைகள் பேசினான். அப்படி என்றால் அவன் சொந்த பாஷையை அதிகமாக என்ன செய்யல. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம சொந்த பிரச்சனையும் சொந்த காரியத்தை நம்ம என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்நிய பாஷையோ நமக்கு என்ன செய்யணும் தொடர்ந்து. அப்போ அந்நிய பாஷை நம்ம அதிகமாக பேசினால் நாம் தேவனுடைய கிறிஸ்துவின் வெளிப்பாட்டை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இப்போ பார்த்தா அவரோடு ஆண்டோடு பேச பேச அவருடைய சுபாவங்கள் நமக்கு வந்துடும். பிரைஸ் தி லார்ட். அவருடைய விசுவாசம் அப்போ நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இங்கே இந்த 11ஆம் அதிகாரத்துல பூமி எங்கும் சிதறி போகப்பட்டிருக்கு. அந்த பாஷை என்ன செஞ்சாரு, வேறுபடுத்தினார். அப்படியே போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த அந்நிய பாஷை பேசினால பழைய ஏற்பாட்டில் ஏசியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் எழுதி வைக்கிறாருப்பாங்க. 28ஆம் அதிகாரம் அந்நிய பாஷை பேசினால என்ன நன்மைகள் உண்டாக போகுது என்பதை முன்கூட்டியே எழுதப்பட்டிருப்பாங்க. 28ல 11ஆவது அதிகாரம் 11-12 வசனங்கள் வாசிப்போம். ஒரு இடத்திலே சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே படிக்கும். ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 28:11-12. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் பாருங்க, பரியாச உதடுகள். என்ன இது, என்ன பாஷை இது, என்ன இப்படி ஒரு பாஷை பேசுறாங்க, புரியாதவங்க பேச சொல்றாங்க பாருங்க. என்ன இருக்கும், அது மட்டும் இல்ல கருத்து போட்டிருப்பாங்க. இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். அடுத்தது போட்டு இதுவே ஆறுதல். பிரைஸ் தி லார்ட். 2 காரியம் நம்ம அந்நிய பாஷை பேசும்போது நடக்குது. நம்முடைய மனதில் பல பிரச்சனைகள் மனசு இருக்கலாம், பல காரியங்கள் வரலாம். இது நடுவில் நம்ம என்ன செய்யணும்னா அந்நிய பாஷையை ஆவியானோடு சேர்ந்து நம்ம பேசணும். எப்படி தமிழ் பேசுவது போல தமிழ் உடனே பேசினா வர மாட்டேது பாருங்க. பேச பேச எப்படி நம்ம சரளமாக வர்றது போல ஆண்டவர் கொடுத்தது கிஃப்டை எவ்வாறு சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. 10 ஆண்டு ரேபா ஹாஷாலா தீபா ஹாபா ரேகா அதே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை இல்லையா, இது ஒரு கிஃப்ட். இது நீங்கள் பேச பேச அப்படி மணிக்கணக்கில் நீங்கள் பேச முடியும். பேசலாம். நீங்கள் பேசும்போது என்ன நடக்குதுன்னா உங்களுடைய உள்ளான மனிதனும் பசுத்த ஆவியானோடு இணைந்து தேவ திட்டத்தின்படியாக அவங்க பாஷைகளை பேசுகிறார். அல்லேலூயா. இங்கே this is the true ரெஸ்ட்னு போட்டுருக்கு இங்கிலீஷ் பைபிளில். உண்மையாகவே நம்ம ஒரு இழப்பாது நம்ம மனதில். இன்னொன்று இப்போ ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்நிய பாஷை பேசும்போது இந்த மைண்டு எதையும் சிந்திக்காதபடிக்கு அப்படியே அமைதியாக இருக்கணும். பேசலாம். அப்போது இந்த அந்நிய பாஷை பேசும்போது 2 காரியம். முதலாவது ஒன்று ரெஸ்ட் கிடைக்குது மனதுக்கு. 2வது ஒரு ரீஃப்ரெஷ், ஒரு இளைப்பாறுதல். பிரைஸ்லாம். நீங்கள் பல காரியங்களை யோசித்துட்டு இருக்கலாம், பல காரியங்களை சிந்திச்சுட்டு இருக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் அந்நிய பாஷை பேசி பாருங்க. நீங்கள் நல்லா பேசிட்டு நைட்டெல்லாம் சாப்பிட்டு தூங்கி வந்து நல்லா தூக்கம் வந்துடும். பிரைஸ்லாம். மனதில் எண்ணங்கள் ஓடிட்டு இருக்காது. 'பிரைஸ் தி லார்ட்'. இதுதான் உண்மையான இளைப்பாறுதல்.
இதுவே ஆறுதல் அப்படின்னு சொல்றாரு. இதை வந்து ஏசியா திகரஸ் மூலமா ஆண்டவர் என்ன செஞ்சுக்காரு, எழுதி வச்சு. அப்போ அந்நிய பாஷை பேசும்போது ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல அவங்க மறுபடியும் உலகமெங்கும் செஞ்சாங்க, சிதறினாங்க. இங்கே மேல்வீட்டறையில பசுதாவின் அபிஷேகம் வந்த போது சாதாரண மீனவர்கள் தான் உலகமெங்கும் போனாங்க. பிரைஸ்லா. அடுத்தது பார்த்தீங்கன்னா தனிபரிசுடைய வரங்கள் காரியங்களை அப்போஸ்தலர்கள் மார்க்கு சுவிசேஷம் இது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள் 17வது மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் 17வது வசனம், விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் ஆனவனை என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை. அப்போ நமக்கு ஒரு அடையாளமாகவே ஒரு கிஃப்டாகவே கொடுக்கப்பட்டது. பேசுதா எப்படி பேசுவாங்களா, நவமான சில மொழிபெயர்ப்பு சொல்றது பரவசம் ஊட்டும் பாசை இல்லையா, அந்நிய பாசை பரவசம் ஊட்டும் இலைப்பாறுதல் பாசை ரீப்ரஸ். இது நம்ம சில பேர் வரங்க விட்டுருப்பாங்க, அதை ஆப்ரேட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. மணி பஸ் நல்லா பேசிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் தான் இப்போ இந்த வாரம் வந்து ஆப்ரேட் ஆகுது. அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் நான் சொல்கிற பகுதியை மட்டும் நம்ம எடுத்து பார்க்கும்போது இதில் இருக்கிற சத்தியத்தை நம்ம புரிந்துக்கிறோம் அப்படின்னு. இப்போ மேல்வீட்டில் கூடி அவங்க 120 பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது பசுத்த ஆவியானவர் வந்து அவங்க மேலே வந்து கடந்து வருகிறார். அவங்க ஒவ்வொரு மேலேயும் ஒரு அக்கினி போன்ற ஒரு அக்கினி போன்று தோன்றி அது பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு வாயில வந்து அது வந்து என்ன செய்கிறது, ஆளுகை செய்கிறது. பாருங்கள், ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை 3ஆம் வசனம், அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து. உங்க வாழ்க்கைய செழிக்க வைக்கணும்னா, தோல்வியிலிருந்து வெற்றிக்கு வரணும்னா, வறுமையிலிருந்து செழிப்புக்கு வரணும்னா, பாவத்திலிருந்து பரிசுத்தத்துக்கு வரணும்னா, அவிவிசுவாசத்துல விசுவாசத்துக்கு வரணும்னா, உங்க வாயை கண்ட்ரோல் பண்ணாத வர எந்த நன்மையும் நம்ம அனுபவிக்க முடியாது. பிரைஸ்கா. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு அவன் இங்க வந்து கண்ட்ரோல் பண்றாரு. முழு சரீரத்துடைய கண்ட்ரோல் ரூம் எங்க இருக்குன்னா நம்முடைய நாக்கு தான். அங்க வந்து கண்ட்ரோல். ஏன்னா இவங்களை ஆளுகை செய்யணும், இவங்களை உலகம் எங்க என்ன செய்யணும், கொண்டு போகணும், இவங்க மூலமா கிறிஸ்துவனை செய்யணும், வெளிப்படணும். அதனால நமக்கு ஒரு வரம் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம நாவாடுக்கு ஒரு மனுஷன் நினைச்ச முடியாது கூட. நம்ம அதிகமா ஆண்டவரோடு பேசிட்டோம்னா நம்ம அவிசுவாசமா பேசுறதுக்கு நம்மளுடைய வாய் கூசிடும். பிரைஸ்கா. நமக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். யாருமே நம்ம கோவப்பட்டுட்டோம்னு வச்சுங்க, உடனே தெரிஞ்சிடும், ஜிஜோ கோவப்பட்டமே அப்படின்னு தெரிஞ்சிடும். இல்லைன்னா ஒரு அவிசுவாசமா பேசினா கூட நமக்கு தெரிஞ்சிடும், தெரியும். இப்போ அந்த ஆவியானவர் வந்து அப்படியே 120 பேருடைய வாயை கண்ட்ரோல் பண்றாரு. கண்ட்ரோல் பண்ண வேதவசனம் சொல்லுது, பாருங்கள், அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க மேல யோவான் சுவிசேஷம் சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து அவங்க மேல பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவங்க மேல என்ன பண்ணாரா, ஊதினார். பிரைஸ்லா. அது என்ன, அங்க இயேசுதான் கர்த்தர் என்று சொல்லுகிறவரே நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான். ஆவியானவரால் இன்றி ஒருவனாலும் இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடியாது. அப்படின்னு எங்க போட்டிருப்பாங்க, 1 Corinthians 12ஆம் அதிகாரம் இருக்கிறேன், எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நமக்குள்ள இருந்து ஆவியானவர் தான், இவர் தான் கிறிஸ்து, இவர் தான் உனக்காக மரிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க 2வது வசனம், பரிசுத்த ஆவியினாலே இன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது. அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டது நமக்குள்ள ஆவியானவர் வந்துட்டார். பிரைஸ் காட். இயேசுதான் கர்த்தர் நமக்குள்ள சொல்ல வச்சது யாருன்னா ஆவியானவர். ஆனா இது என்ன கிஃப்ட். பிரைஸ் காட். ஆவியானவருடைய அனாட்டு அப்படி வரும்போது வெளியரங்கமான அடையாளம் உள்ள. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை தொட்டுட்டு வச்சுக்கோங்க, தொட்டு நம்ம கையில செய்யும் சொல்லி ஒரு ஆக்ஷன் பண்ணுவோம். ஆவியானவருடைய நிறைவு வரும்போது நம்மளை அறியாமலே வாய் என்ன செய்யும், கண்ட்ரோல். அது வேற நம்ம பேசிட்டு ஒரு சொந்த பாஷையை விட்டுட்டு அந்நிய பாஷையை பேச ஆரம்பிப்போம். அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்க என்ன பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அந்த பண்டிகை நாளில் உலகம் எங்கும் இருக்கிற யூதர்கள் வந்து கூடியிருக்கிறாங்க, எருசலேமில் கூடியிருக்காங்க. இவங்க அன்னைக்கு பேசுகிற பாஷை என்னன்னா பற்பல பாஷை வரங்கள் செயல்பட்டு. இப்போ ஒரு இடத்துல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல ஹிந்திக்காரன் கூட்டியிருக்கான், ஒருத்தன் ஆந்திரா தேசத்துல ஆந்திரா மாநிலத்தில் வந்திருக்கான், ஒருத்தன் கேரளாவில் வந்திருக்காங்க வச்சுக்கோங்க, நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு தமிழ்நாட்டில் வந்திருக்கான், ஒருத்தன் அஸ்ஸாம்லேருந்து வந்திருக்கான், ஒருத்தன் பஞ்சாப்ல வந்திருக்கான். இப்போ என்ன நடந்துச்சுன்னா இந்த 120 பேர் அவங்க இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து பஞ்சாப் பாஷையில தேவனை துதிக்கிறான், பிரைஸ்கா. ஒருத்தர் என்ன பண்றாங்க, கேரளா பாஷையில பாடி துதிக்கிறாப்ப, பிரைஸ்கா. வாதம் செஞ்ச மாதிரி பாடி புகழ்கிறப்ப அப்படியே ஒவ்வொரு பாஷையில. ஆனா இவங்களுக்கு தெரியும், இந்த யூதர்கள் இந்த கலிலேயர்கள் இவங்களுக்கு வேற இந்த பாஷை அவங்களுக்கு தெரியாதுன்னு தெரியும். இவங்க ஆச்சரியப்படுறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான 11ஆம் வசனம். இவைகளெல்லாம் அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 11. கிரேத்தரும் அரபியுமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார். அந்நிய பாஷை பேசும்போது தேவனுடைய மகத்துவங்களை நம்மளை அறியாமலே பேசிட்டு இருப்போம். அல்லேலூயா. ஹோ ராபா ஹாஷரா ஹா ரீமா ஹானரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒன்று அந்த வெளிப்பாடு ஒன்று கர்த்தர் நல்லவர் என்று துதிச்சுட்டு இருக்கலாம், இல்லை கர்த்தாவே நீ மகிமையானவர், அற்புதமானவர். இவங்க படிப்பறிவு இல்லாதவங்க, பைபிள் கையில் இருப்பாங்க, ஆனால் போயதே கிடையாது, முழு வேதாகமும் கிடையாது. ஆனால் அந்நிய பாஷை ஒவ்வொரு பாஷையை துதிக்கிறாங்க. பாஷைகளின் வரம் இங்கே செயல்படுது. இதை பார்த்து அப்படியே ஆச்சரியப்படுகிறாங்க. இவங்க அந்நிய பாஷை பேசணும்னு ஜனங்கள் கூட்டமாக வந்து சொல்றாங்க. அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிறைய வந்து சுவிசேஷம் சொல்றோம் பாருங்க, எவ்வளவா நம்ம சிரமப்படுறோம் பாருங்க. சுவிசேஷம் சொல்லி அவங்களுக்கு நம்ம உதவி செய்யும்படியாக நினைக்கிறோம். ஆனாலும் அவங்களுடைய கண் என்ன செய்யப்படும் என்று திறக்கமாக நம்ம ஒன்று செய்யலாம். அதிகமாக அந்நிய பாஷை பேசும்போது ஜனங்கள் வந்து கேட்பாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிரைஸ்லா. எனக்கு என்ன நினைச்சீங்கன்னா ஒரே நாள் இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம சபைக்கு திடீர்னு 1000 பேர் வந்துட்டா நம்ம எவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்குது. பிரைஸ்லா. என்னென்ன வேலை செய்வோம்? எப்போ ஒரே ஒரு பில்டிங், ஒரு மண்டபத்தை பார்க்கணும், சேர்ஸ் வாங்கி போடணும், எவ்வளோ பாருங்க. அவங்க ஒரே நாளில் 3000 பேர் உள்ள வந்துட்டாங்க. பிரைஸ்லா. 3000 பேர்த்துக்கு உடனே என்ன செஞ்சு ஒழுங்குபட வேண்டியிருக்குது. உடனே உபதேசங்களை போட்டு 2ஆம் அதிகாரத்தில் அவங்க எல்லோரும் ஒருமனப்பட்டு ஜபத்தில் உறுதியாக இருந்தாங்க, கம்பெனியை கொடுத்தாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலே உண்டாயிடுச்சுங்க. நம்ம முதல்ல அந்நிய பாஷை பேசுமா நடக்குன்னா நமக்கு தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாகும் பேசக்கூடிய வார்த்தை. நம்ம அந்நிய பாஷை அதிகமாக பேச பேச முதல் நமக்கு ஒரு பக்தி விருத்தி உண்டாகும், நமக்கு ஒரு விசுவாசம் உருவாகும். அந்நிய பாஷை பேச பேச உள்ள இருக்கிற அக்கினி பற்றி பேசலா பாருங்க. நம்ம இப்படிதான் எதிர்பார்க்கணும். நம்ம குடும்பம் ரசிக்கப்படும், குடும்பங்கள் ரசிக்கப்படும், போகிற இடங்களில் ஜனங்கள் ஈர்க்கப்படுவார்கள். அப்போ இப்போ வந்து இங்கே வந்து அந்நிய பாஷை எப்படி பேசினாங்க? இந்த 2ஆம் அதிகாரத்தில் பாஷைகள் நம்ம தமிழ் பாஷையாக இருக்கலாம். இப்போ நான் பேசுகிறேன், நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரிகா ஹாஷபா தூமா ஹாதிமீரா ஹோ தூரி ஹாஷபா ஹாபாலா. நம்ம பேசுகிற பாஷை ஒன்று அது தூதர்கள் பாஷையாக இருக்கலாம், அது பரலோக பாஷையாக இருக்கலாம். ஒருவேளை இந்த பாஷை இந்த உலகத்தை ஏதோ ஒரு மொழியை நான் நினைச்சிட்டு இருக்கலாம், நமக்கு இங்கே அவங்க இல்லாதனால தெரியாது. பேசலாம். அப்போ நம்ம பேசுகிற இந்த பாஷை ஒரு வித்தியாசமான ஒரு பரவசம் ஊட்டுகிற, தேவனை புகழ்கிற, நம்ம தேவனை கர்த்தாவே நீ நல்லவர், ஆண்டவர் நீ அன்பானவர், நீ அதிசயமானவர் அப்படி நம்ம தமிழில் தேவனை புகழ்கிறோம். ஆனால் அந்நிய பாஷை பேசும்போது இங்கே போட்டுக்குது தேவனுடைய மகத்துவங்களை மற்றபடி நீ எவ்வளோ பெரிய நன்றி சொல்லி பாருங்க. காலையில் நான் வந்துச்சு நட்சத்திரங்கள்லாம் பார்த்தேன், ஆனால் எவ்வளோ பிரம்மாண்டமான தேவன். அல்லேலூயா. எதையுமே ஒரு சின்ன நம்ம அந்த கிறிஸ்தவங்க சொல்ற மாதிரி அப்படியே உனக்கு இது போதும் ஒன்றும் இல்லை, அப்படியே பிடிச்சிட்டே இரு, பரவாயில்ல போய் சேர்ந்துருவாங்க. அல்லேலூயா. அப்படிலாம் இல்லை. தேவன் நம்மளோட தேவன் இன்னும் சொன்னால் ஆடம்பரமான தேவன் நம்மளோட தேவன். அல்லேலூயா. பல சிருஷ்டிகள் ஆதாம் வியாபாரத்துக்கு ஒரு சின்ன காரியம் செஞ்சு கொடுத்துருக்கலாம், அப்படியே செய்யலாண்டவர் பிரம்மாண்டமான தேவன். அவ்வளோ ஏன்னா அவருடைய மகத்துவம். இது தேவனுடைய ரகசியங்கள் நம்ம புரிந்து கொள்ளணும்னா நம்ம கொடுக்கப்பட்ட அந்த அந்நிய பாஷையை அனுமோட்டு பேசலாம். இப்போ பாருங்க, இன்னொன்று 8ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் வேகமாக போயிடும், கொஞ்சம் நீங்கள் அது முடிக்க போகிறோம். பேசலாம். 8ஆம் அதிகாரத்தில்
ஒரு 16 வசனம், அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். சரி, அவங்க பரிசுத்த ஆவியை பெற்றாங்கன்னு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? அடுத்த வருஷம் சொல்லப்பட்டிருக்குது, அங்க ஒரு மந்திரவாதி எச்சிக்கப்பட்டிருக்கான். அவன் பேர் சிமோன். அவன் சொல்றான் பேதுரு கிட்ட, எனக்கு இந்த வரம் வேணும், நான் யார் மேலாம் கை வைக்கிறேனோ அவங்க என்ன செஞ்சிடணும், பரிசுத்த அபிஷேகம். அப்ப பரிசுத்த அபிஷேகம் வரும்போது என்ன நடக்குன்னா, ஒரு வெளியரங்கமான ஒரு அடையாளம் என்ன செய்கிறது, திடீர்னு அபிஷேகம் வரும்போது ஒரு பாஷை என்ன செய்கிறது, வருகிறது. அல்லேலூயா. அந்நிய பாஷை என்ன செய்கிறது, வருகிறது. பாருங்க, இன்னும் ஒரு 10வது வசனம், 10வது அதிகாரம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல பேதுரு கொர்நேலியு வீட்டுல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். இது இதெல்லாம் ரொம்ப இது அப்படியே விசுவாசிக்கணும். பாருங்க 44வது வசனம், இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இங்க அடையாளம் போடுங்க, பரிசுத்த ஆவியான ஒரு மனிதன் மேல இறங்கினா என்ன நடக்கும்? அடுத்த வசனம், அவர்கள் பல பாஷைகள் பேசுகிறதையும் தேவனை அங்க என்ன பார்த்தோம், தேவனே மகத்துவங்களை புகழு. இங்க என்ன பண்ணாங்க, இவங்க யாருன்னா எல்லாம் புரிஞ்சாது, இவங்களுக்கு அந்நிய பாஷை தெரியாது, ஆவியானவரும் தெரியாது. பேதுரு பிரசங்கித்தது கிறிஸ்துவை. அல்லேலூயா. கிறிஸ்துவை சொல்லிக்கொண்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க மேல அபிஷேகம் இறங்கிடுச்சுங்க. இதை நம்ம பார்க்க போறோம். பிரைஸ் காட். நாங்கள் ஒரு நாள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக சபைக்கு நாங்கள் போயிருந்தோம் குடும்பமாக ஒரு மெசேஜுக்காக. அப்போது பல வருடமாக அந்நிய பாஷைக்காக ஜெபிச்ச ஒரு சகோதரன் வந்து அன்றைக்கி திடீர்னு நாம் கை வைக்கல, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கவும் இல்லை. கடைசி மெசேஜ் முடிஞ்சப்பட்டு நாங்கள் ஜெபிச்ச போது அந்நிய பாஷை அப்படியே நான் ஏற்கனவே அந்த தம்பி அந்நிய பாஷை பெற்றிருப்போம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். அப்போ வந்து சொன்னாங்க, அவங்க வந்து எத்தனையோ ஆண்டுகள் அந்நிய பாஷைக்காக ஜெபிச்சேன் பாஸ்டர், இன்னைக்கு நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், பெற்றுக்கொண்டேன். இங்கே பேதுரு பேசிக்கொண்டு இருக்கும் போதே ஆவியானுடைய வரங்கள் செஞ்சு பிரைஸ் காட் தான் எழுப்புது. அப்போ நம்ம அந்நிய பாஷை பேச பேச குடும்பத்தில் இருக்கிற அந்த எதிர்மறையான எண்ணங்கள், குடும்பத்தில் தேவனை புரிந்து கொள்ள முடியாத காரியங்கள் எல்லாம் ஓட்டி போயிடும். பிரைஸ் காட். ஏன்னா நம்ம தேவனோட என்ன செய்யணும், நேரங்களை செலவழிக்கணும். இப்போ அந்நிய பாஷை எப்படி பேசலாம், சத்தமாகவும் பேசலாம், மெதுவாகவும் பேசலாம், மனசுக்குள்ளேயும் பேசலாம். அல்லேலூயா. ஏன்னா அந்நிய பாஷை தமிழில் நம்ம பேச மாட்டோமா, மனசுக்குள்ள சிந்திக்கிறோம் பாருங்க. அல்லேலூயா. அதே போல ஒரு கிஃப்ட் தான், இது ஒரு பாஷை பாருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 19வது அதிகாரம், அப்போஸ்தலர் 19 சீக்கிரமாக அப்படியே பார்த்துருவோம். சூப்பராக இருக்கும். நான் அதை தியானிச்ச போது எனக்கே சந்தோஷப்பட்டேன். இங்கே வந்து பவுல் வந்து ஒரு இடத்துக்கு கடந்து செல்கிறார். அங்கே வந்து எல்லோருமே யோவானால் கொடுக்கப்பட்ட ஞானஸ்நானத்தை பெற்றாங்க. உடனே பவுல் அவங்களுக்கு ஞானஸ்நானத்தை சொல்லி அவங்க மேலே உடனே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிற 6வது வசனம். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்கதரிசனம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அங்கே என்ன, தேவனுடைய மகத்துவங்களை புகழ்ந்தாங்க, இங்கே தேவனை துதிச்சாங்க. இங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, பவுல் அவங்க மேல் கைகள் வச்ச உடனே ஓ ரேகா பாஷா பாலா அந்நிய பாஷை பேசுறது தீர்க்கதரிசனம் வர வேண்டியச்சு. அப்படி பழைய உடன்படிக்கையில பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனம் வரம் இருந்துச்சு, ஆனால் அந்நிய பாஷை வர இல்லை. ரொம்ப நம்ம இது ஆனால் இப்போ பிசாசு சொல்லி மிகப்பெரிய பொய் இருக்குமா, என்ன அந்நிய பாஷை, என்ன அந்நிய பாஷை, இதெல்லாம் என்ன இப்படி பேசணும், இப்படி போட்டிருக்குது அப்படி போட்டிருக்குன்னு சொல்லி அதை மட்டும் கிட்டான். பொய் என்ன, பழைய பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தமான்கள் அநேகருக்கு அக்கினியை கூட எளியா இறக்குனாங்க, ஆனால் அந்நிய பாஷை செய்யல கொடுக்கப்படவில்லை. நல்ல பக்குவான். ஆனால் ஆண்டு சொல்லி என்னை விசுவாசிக்கிறோம், நான் செய்த கிரிகளை செய்வான். இதுலேயும் அப்புறம் இது நம்ம கையில கொடுக்கப்பட்ட கிஃப்டை நம்ம ரொம்ப யதார்த்தமாக எடுத்துக்கிட்டோம். அதான் தப்பு. பிரேஸ்லா. தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஓரோ ராபர்ட்ஸ் சொல்லப்படுங்க. அவர் சொல்கிறார் அந்நிய பாஷை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்களா, என்னுடைய மூச்சுங்க நான் பிரேஸ்லா. அவன் எப்படி பேசுகிறது, அதனால தான் கேள்வி பயங்கர பராக்கம். அன்றைக்கி உலகத்தில் மிகப்பெரிய யூனிவர்சிட்டியை அமெரிக்காவே ஆச்சரியப்பட அளவுக்கு யூனிவர்சிட்டி கட்டினாங்க. பிரைஸ்ல இவ்வளோ பெரிய காரியங்களை அவர் மூலமாக ஆண்டு சாதிச்சார். அப்போ இது மாதிரி சார்லஸ் பின்னி அவன் மணிக்கணக்கில் அந்நிய பாஷை பேசுவாங்க. அப்புறம் அதிகமாக பேசினால்
பிரச்சனை வரும். பொதுவாக பேசினா இல்லையா, இங்கே அந்நிய பாஷை அதிகமாக பேசினா நன்மை உண்டாகும். பிரேஸ்லாம் அதிகமாக அந்நிய பாஷை பேசினா அதிகமான வெளிப்பாடு வரும். அதிகமான அந்நிய பாஷை பேசினா நாம் உலகம் முழுவதும் சுற்றிட்டு வந்துடுவோம். பிரேஸ்கா அது மட்டும் இல்லைங்க, அதிகமாக அந்நிய பாஷை பேசின பவுல் அவனுடைய வஸ்திரத்தை போய் போட்டோட விசுவாசம் ஓடிச்சு. பெல்ட்டை கொண்டு போய் போட்டாங்க, விசுவாசம் அலறடிச்சு ஓடிச்சு. கழிச்சு கொண்டு போய் தூக்கி போட்டாங்க, அது ஓடிச்சு. அப்படிப்பட்ட ஒரு காலம் தான் இப்போ இருக்கிற நம்முடைய காலம். அல்லேலூயா. இன்னைக்கு நான் தியானிக்கும் போது ஆவியானவர் என்ன சொல்றேன்னா, உனக்குள்ள இருக்கிற வரங்களை அனல் மூட்டு. பிரேசலா அனல் மூட்டு இருக்கு. திறவுக்குள் இருந்தீங்களா அந்நிய பாஷை. பாருங்க, மனிதனோட பேசிட்டு இருக்கிற காட்டும் நம்ம தேவனோடு அதிகமாக பேசினோம்னா நமக்கு அதிகமான நன்மைகள் உண்டாகும், அதிகமான வெளிப்பாடு உண்டாகும், அதிகமான வரங்கள் கிரியேட் செய்யும். அது மாத்திரம் இல்லை, மிகப்பெரிய காரியத்தை நம்ம இந்த பூமியில சாதிக்கிறதுக்கு ஒவ்வொரு விசுவாசிக்கும் அங்க பழைய உடன்படிக்கையில குறிப்பிட்ட ஒரு மனிதருக்கு மட்டும்தான், குறிப்பிட்ட ஒரு நபருக்கு மட்டும்தான் ஆண்டவர் அந்த கிஃப்ட் கொடுத்தாரு. ஆனா புதிய உடன்படிக்கை அப்படி இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த கிஃப்ட் கொடுக்கப்படுகிறது. அவர் நாமத்தை விசுவாசம் உள்ளவர்கள் யாரா இருந்தாலும் நவமான பாஷை பேசுவாங்க. அப்ப ஏன் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம விரும்பணும். முதல்ல தெரியணும். ரெண்டாவது விரும்பணும். இப்போ பாருங்க, ஒரு ஸ்வீட் கடைக்கு போகிறோம், நிறைய ஸ்வீட் இருக்குது. ஆனால் இப்போ சில ஸ்வீட்டு வந்து நமக்கு தெரியல. அப்போ அதை தெரிஞ்சவங்க சொன்னாங்க சூப்பராக இருக்குன்னு நினச்சோம். அப்படி தெரிஞ்சப்பட்டுதான் அதை குறித்த ஒரு அறிவு வந்த பிற்பாடு நம்ம என்ன செய்யணும், அதை வாங்கணும். அது போல் இன்னைக்கு ஏன் இந்த சத்தியம் அப்படின்னா நம்ம இதை குறித்து அறிய இன்னொன்று வந்து நம்ம ஏற்கனவே பெற்றுக்கொண்டிருக்கோமே நிறைய பாஷை. அப்போ இதில் இவ்வளோ மதிப்பு இருக்குதா பிரேசலா. அப்போ என்கிட்ட இருக்கிற திறவுகோலை வச்சுக்கிட்டு நான் ஏன் கஷ்டப்படணும். அப்போ நான் தேவனோடு பேசுகிறேன், படுத்துட்டே அந்நிய பாஷை பேசலாம், நடந்துக்கிட்டே பேசலாம், நீ பாத்ரூம் போகும்போது பேசலாம், பைக் ஓட்டிட்டு இருக்கும்போது பேசலாம், கார் ஓட்டிட்டு பேசலாம், மனசுக்குள்ளேயே பேசலாம். அல்லேலூயா. அதிகமாக அந்நிய பாஷை பேசாதீர்கள். அதிகமாக அந்நிய பாஷை பேசினா எனக்கு நன்மை உண்டாகும். மற்ற பாஷை வேஸ்டாக பேசினா உங்களுக்கு அவிசுவாசம் உண்டாகுது, பிரச்சனை உண்டாகுது, சொற்கள் மீதியாக பாவம் இல்லாமல் என்ன செய்யாதான் போகாது. அதனால நம்ம அதை அந்த பேச்சை விட்டுட்டு அவரோடு நம்ம பேசுவோம். இன்னும் ஒரு அற்புதமான காரியங்கள் பாருங்க. இங்கே வந்து பவுல் கையில் வச்ச உடனே அந்நிய பாஷை பேசி தேவன் நினைச்சாங்கன்னா புகழ்ந்தாங்க, தீர்க்கதரிசனங்கள் சொன்னாங்க. 14வது அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இன்னைக்கு ஏன் அந்நிய பாஷையில் ஏன் பிராபலம் வருது, ஏன் அந்நிய பாஷையை குறித்து இவ்வளோ வாக்குவாதம் பண்றாங்க, ஏன் அது வந்து குறிப்பிட்ட சபைக்கு மட்டும்தான் அது வந்து சொந்தமா அப்படிலாம் கிடையாது. அல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த வரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏன் இந்த ஆதி திருச்சபையில கொரிந்து சபையில இந்த அந்நிய பாஷையை பத்தி இந்த 14வது அதிகாரத்தில் சூப்பரா விளக்குறார். எங்க பேசணும், எப்படி பேசணும். இன்னொன்று வந்து இந்த அந்நிய பாஷை பேசும்போது நீங்க வியாக்கியானத்தையும் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்பதான் ஒரு சபைக்குள்ள ஒருத்தர் வாரான், ரட்சிக்கப்படாத ஒரு நபர் வாரான், நீங்க அந்நிய பாஷையா பேசிட்டீங்கன்னா அவனுக்கு என்ன புரியும் அப்படின்னு கேட்கிறாரு இந்த 14வது அதிகாரத்துல. அதே நேரத்தில் தீர்க்கதரிசனம் சொன்னா அவனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகளை சொன்னா அது வந்து அவனுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அந்நிய பாஷை வரத்துக்கு தான் மிக அற்புதமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருப்பார்கள். 3வது வசனம். முதலாவது 2வது வசனம் என்ன பண்றது, அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசலாம். பேசுதான் ரகசியம் தெரியுமா, தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஒரு வழி இருக்குது. நீங்கள் பேசும்போது ஆவியானவர் உங்களுக்குள் ரகசிய வெளிப்பாடுகளை கொடுப்பார். பவுலுக்கு கிறிஸ்து என்ற ரகசியம் தெரிஞ்சாரு, வெளிப்படுத்தினார். நீங்க அந்நிய பாஷை அதிகமாக பேசினா எந்த வெளிப்பாடு வருதுங்களா, கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு வரும். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த அந்த காரியத்தின் மீது வெளிப்பாடு வரும். தன்னை குறித்து அல்ல, கிறிஸ்துவை குறித்து. அதான் பவுல் சொல்றார், என்னை குறித்து நான் மேன்மை பாராட்டல, நான் கிறிஸ்துவே மேன்மை பாராட்டுறேன். அந்நிய பாஷை அதிகமாக பேசுகிறவன் கிறிஸ்துவை மேன்மை பாராட்டுவான். 3வது சொல்றாங்க, தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனும் மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆதரவு உண்டாக்கத்தக்க பேசுகிறான். 4வது அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக்க பேசுகிறான். பிரேசலாம். அப்ப என்ன, நமக்கு பக்தி தெரியுமா, நம்ம விசுவாசத்தை சோர்ந்து போயிடும். பார்த்தீங்களா, அன்னைக்கு நேரங்களில் சில காரியங்களை நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியல. பாருங்க, சில காரியங்களை நம்ம ஏன் அப்படி நம்ம நினைக்கிறோம், ஆனால் நம்மளால் ஏன் முடியல.
அப்போ உங்களுக்குள்ள ஒரு பூஸ்ட். இன்னொன்று ஒன்று ஆவியானவர் சொன்னார் வந்தாரு, எப்பா இந்த உலகத்துல பெரிய பெரிய கார் இருந்தோம், வாடி பென்ஸு, இன்னும் எவ்வளோ கார்கள் இருக்குது, இத்தனை கோடிக்கு 2 கோடி 3 கோடி கூட கார் இருக்குது. அவ்வளோ கார் இருந்தோம், அந்த காரில் அத்தனை பொருட்கள் அழகாக இருந்தோம், பெட்ரோல் இல்லாவிட்டால் அதனால பயன் உண்டா? பிரைஸ்லாம். அதுபோல நம்ம இன்னைக்கு வாக்குத்தத்தங்களை அதிகமாக படிக்கணும், தேவனுடைய வார்த்தையை அதிகமாக புரிஞ்சுக்கிறோம். எல்லாமே நமக்கு தெரியுது, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நமக்காக பெரிய காரியம் செய்வா, அவர் நமக்குள்ளதான் இருக்காரு. ஆனா இந்த வார்த்தையும் ஆவியானவரும் இணையணும். பிரைஸ்லா. அதெல்லாம் பவுல் சொல்றாரு, நான் வசனத்தோடு மாத்திரம் உங்ககிட்ட நான் என்ன செய்யல பண்ணல. அப்ப நமக்கு தெரிஞ்ச வசனம் விறகு, அந்த வசனம் பற்றி எரியணும்னா நமக்குள்ள இருக்க ஒரு அபிஷேகத்தை அந்நிய பாஷையை அனுமூட்டு. பிரைஸ்லா. அதை ஒன்று கேட்டாரு, இப்போ எவ்வளோ அழகான கார் இருந்தாலும் பெட்ரோல் ஊற்றாவிட்டா பிரயோஜனம். அதனால அந்த காரை வச்சு பயன்படுத்த எந்த இடத்துக்கும் போக முடியாது. இன்னொன்று வச்சுறாரு, ஒரு சாதாரண கார் இருக்குது, ஓட்ட காரா இருக்குது, ஓரளவு ஓடுது, ஆனா அதுல பெட்ரோல் ஊத்திட்டா, பெட்ரோல் இருக்குன்னா அந்த காரை வச்சு சில இடத்துல சில வேலை கூட செஞ்சலாம். அது போல நம்ம நேரங்கள் அநேக நேரங்களில் கிறிஸ்துவின் வெளிப்பாடுகளை பெற்றிருக்க தேவ பிள்ளையாக நமக்கு இந்த ஆவியானோடு இணையாதனால சாதாரண லாப பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க, உலக காரியங்களை சொல்லிட்டு இருக்காங்க, உடன்படிக்கை என்னன்னு தெரியல அவங்களுக்கு. ஆனாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து அவங்களுக்குள்ள வெளிப்பாட்டில் நினைஞ்சிடாங்க, அந்த பழைய உடன்படிக்கை பழைய காரை வச்சுக்கிட்டு நினைஞ்சிடாங்க, ஓடி சில காரியங்கள் நினைஞ்சிடாங்க, சாதிச்சுட்டாங்க. அப்போ நம்ம கொடுத்த அந்த வெளிப்பாட்டை நாம் அனமூட்டி வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு வழி என்னன்னா, நம்ம ஆவியானோடு சேர்ந்து அந்நிய பாஷை பேசி பாருங்க. 1ஆம் நூற்றாண்டுல அவங்க கையில பைபிளே இல்லை, ஆனா அவங்க கையில என்ன இருந்தது தெரியுமா? ஆவியானுடைய அபிஷேகமோ. அவங்க அடிக்கடி என்ன பேசியிருப்பாங்கன்னா அந்நிய பாஷை பேசியிருப்பாங்க. அந்நிய பாஷை பேசும்போது தான் பேதுருக்கு ஒண்ணுமே தெரியல. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிற மாமிசமான யாருமே ஆவியை ஊற்றுவேன் என்பதை எடுத்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல திடீர்னு ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கிச்சு. பார்த்தா மக்கள் நிற்கிறாங்க, 3000 மக்கள். அவங்களுக்கு உடனே மெசேஜ் கொடுக்குறாரு. எப்படி சாத்தியம்? நான் என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். நம்ம எவ்வளோதான் மெசேஜ் நம்ம ரெடி பண்ணிட்டு வந்தாலும் திடீர்னு அவங்க அதை கொடுப்பாரு பார்க்கணும். அந்த மெசேஜ் எப்படி இருந்தீங்களா? சூப்பராக இருக்கும் இல்லையா? அடுத்து நமக்கு என்ன பேசுகிறோம் நமக்கு என்னது தெரியாது. அந்த பேசுறது நீங்கள் அல்ல, உங்களே ஆவியான இந்த மெசேஜ் அந்நிய பாஷையில பேசணும். இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த எழுப்புதல் அந்த மெசேஜ் முழுமையாகவே அவங்களுடைய மனதிலிருந்து வரல, ஆவியிலிருந்து வந்துச்சு. அதனாலதான் அவங்களுடைய இறுதி என்ன செஞ்சிச்சு? குத்தப்பட்டது, ஓடி வந்துட்டாங்க. அப்போ இந்த 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 முதலாவது அந்நிய பாஷை பேசும்போது ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும். 2வது அந்நிய பாஷை பேசும்போது மனுஷ இடத்துல பேசல, நம்ம யார்கிட்ட பேசணும்? தேவனிடத்துல. 3வது அந்நிய பாஷை பெட்ரோல் மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் காருக்கு எவ்வளோதான் டேங்க் நிறைய போட்டாலும் நம்ம செலவழிக்க அதை நினைச்சிட்டு இருக்கோம், குறையும். திரும்ப நம்ம என்ன செய்யணும்? எப்படி செல்ஃபோனை நம்ம சார்ஜர் போடுற மாதிரி திரும்ப நம்ம என்ன செய்யணும்? அந்நிய பாஷை பேசணும். அல்லேலூயா. அப்படி ஆனால் ட்ரைனிங் எப்படி பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஒரு 1/4 மணி நேரம், அடுத்தது 1/2 மணி நேரம், அடுத்து 1 மணி நேரம். இப்போ இப்படியே சொல்லிட்டு வர. இப்போ இங்கே இந்த கொரோனா சபையில் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா பெரிய குழப்பம் வந்துருச்சு. இதுதான் நிறைய சபை மக்கள் பிடிச்சுக்கிட்டு தான் அந்நிய பாஷை பேசாதீங்க அப்படின்னு ஒரு குரூப்பே போயிடுச்சு. பாருங்க, ஆனால் இதில் அழகாக போல் விளக்குறாரு. அந்நிய பாஷை பேசுங்க, தடை பண்ணாதீங்க, ஆனால் நீங்கள் எங்கே பேசணும், எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி சூப்பராக சொல்றாரு. பாருங்க, 15ஆவது வருஷத்துக்கு வாசிக்கலாம். 14 பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கு. நான் அந்நிய பாஷையை விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுவேன் என்று என் கருத்து நான் இப்போ ஜெபிக்க போறேன். இப்போ நான் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் சபையில. திடீர்னு ஒருத்தர் ரிகா பாஷாவா தூபா ஹாதா ரிகா பாஷா காலாபா ஓ தோனி ஆஷாவா அப்படின்னு ஜெபம் பண்ணி அந்நிய பாஷை ஜெபிச்சுருக்காரு. யாராவது அவங்க கூட சேர்ந்து ஆன்லைன் போட முடியுமா? போட முடியாது. பாருங்க, இப்போ சொந்த மொழியிலேயே ஜெபிக்கும் போது கர்த்தாவே இந்த காரியத்தை நீங்கள் செய்து முடிச்சதுக்காக நன்றி ஆண்டவர் சொல்லும்போது மற்றவங்களை சபைகளை சேர்த்து ஆமென் அப்படின்னு சொல்லணும். அப்போ இதுதான் சொல்றாரு. அடுத்த வருஷம் வாசிங்க. இப்படி செய்ய வேண்டுவதென்ன, நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன்,
பிரேஸ் காட். இங்கே அதான் போல் விளக்குறார். இப்படி சபையில வந்துப்பா தீர்க்கதரிசனம் சொல்றீங்களா, ஒருத்தவங்க தீர்க்கதரிசனம் சொல்லி முடிச்சோன்னா அடுத்தவங்க சொல்லுங்க. இப்போ வந்து அந்நிய பாஷை பேசுங்க, அவங்களுக்கு வியாக்கணம் நீங்க பண்ணுங்க, ஒரு 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 முறையா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சபைக்கு கற்றுத்தாரு. அங்க என்ன ஆச்சுன்னா, இந்த பக்கம் ஒரு குரூப் எழுதிட்டு இருந்தாங்க, அந்நிய பாஷை பேசிட்டு இருந்தாங்க, இங்கிட்ட ஒருத்தவங்க ஒரு குரூப் பண்ணிட்டாங்கன்னா தீர்க்கதரிசனம் உடைச்சிருந்தாங்க. எல்லாமே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்ப யாருக்கு பிரச்சனை இல்லை. திடீர்னு ஒரு விசுவாசி வரும், புதுசா ரட்சிக்கப்பட்ட உள்ள வந்தவா, அவனுக்கு என்னன்னு சரி என்னடா நம்ம ரட்சிக்கப்பட்டவனுக்காக இவங்க அந்நிய பாஷை பேசி ஜாப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு, ரட்சிக்கப்படாதவனுக்கு புதுசா உள்ள வரும்போது அவனுக்கு பாஷை என்ன தெரியல. இதனால என்ன செய்வாங்க, உலகத்துக்காரங்க இந்த பெந்த கஷ்டக்காரங்க எப்போ பார்த்தாங்க கத்திட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அப்போஸ்தலர்களில் என்னதான் வந்துச்சு, இவங்க ஏன் இப்படி தண்ணி அடிச்சுட்டு இப்படி கத்துறாங்கன்னு கேட்டாங்க. பிரைஸ்ல மதுபானம் வெறி கொண்டு இருக்கிறாங்களோ, அப்புறம் உடனே பேர் மணி 9 மணி ஆயிடுச்சுப்பா, நாங்கள் மதுபானம் வெறி கொள்ளல, தீர்க்கதரிசி யோவேல எழுதப்பட்டிருக்க அந்த அபிஷேகம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறி இருக்குது. அப்போ அப்படி இருக்குது. அப்போ இந்த காரியத்தை ஒரு விளக்கு. அப்போ அதுக்கடுத்து சொல்றாரு, எப்பா உங்க எல்லோரையும் நான் அதிகமான அந்நிய பாஷை பேசுகிறேன். அடுத்த வருஷத்தை வாசிக்கிறேன் பாருங்க, 17-19 பாருங்க. அப்படி இருந்தும் நான் சபையில் அந்நிய பாஷையில் 16,000 வார்த்தைகள் பேசுகிறதையும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோட 5 வார்த்தைகள் பேசுறதே எனக்கு அதிக. அப்படின்னா பவுல் எங்க பேசிருக்காரு, அவருக்கும் தேவனுக்கும். அல்லேலூயா. மணிக்கணக்கில் நினைச்சிட்டு இருக்காரு, பேசிட்டு வெளியே போகும்போது வரும்போது மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காரு, அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கு. ஆனா சபைக்குள்ள வரும்போது எப்படி செஞ்சாருன்னா 5 வார்த்தை பேசினாலும் அதுக்கு அழகா வியாக்கணம் வச்சிருக்காரு. இப்போ பாருங்க, ரீபா ஹஷா தூமா ஹகலா தீனா ஷஹவுடலா, அவருடைய தயவு இறக்கம் நம்ம மேல இருக்குது. பிரைஸ் காட். அப்போ நம்ம பேசுற அந்த கொஞ்சம் பேசினாலும் சபையில வந்து எப்படி பேசணும்னா, நம்ம அந்த கொஞ்சம் பேசினா கூட வியாக்கணம் பண்ணி பேசணும். அல்லேலூயா. அதனால அடுத்த வருஷம் ஆறு சகோதரர்களே, நீங்க புத்தியில குழந்தையாக இராதீங்க, துர்க்குணத்துல குழந்தைகளாக புத்தியிலையும் தேறினாங்க இப்படி சொல்லி கீழே வந்து வரிசையா சொல்றாரு. இந்த அதிகாரம் என்ன சொல்றாருன்னா, அப்போ நீங்க ஒரு தீர்க்கதரிசனம் வரீங்க, வியாக்கணம் பண்ணுங்க, அந்நிய பாஷையும் பேசுங்க. அந்நிய பாஷை நீங்க என்ன செய்யணும்னா தடை செய்யணும்னு சொல்லி கடைசி பிடிக்கிறாரு பாருங்க. இப்படி இருக்க சகோதரர்களே, தீர்க்கதரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதுக்கும் தடை பண்ணாதீர்கள், சகலமும் நல்வொழுக்கமாயும் கிரமமாயும் செய்ய. அப்ப சபையில வந்து இந்த போதனை சபையில என்ன சொல்றாருன்னா, ஒரு அந்நிய பாஷை பேசுறான்னா ஒருத்த வியாக்கணம் பண்ணுங்க, ஒருத்த தீர்க்கதரிசனம் சொல்றான்னா ஒருத்தங்க கவனிங்க. அப்போ எல்லாமே ஒரு 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 ஒழுக்கமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றேன். இப்போ பவுல் சொல்றேன், அதிகமா உங்க எல்லோருக்கும் காரணம் அதிகமா அந்நிய பாஷை பேசுறேன், ஆனா சபையில நான் வந்து கருத்தா பேசுறேன். அடுத்தவங்களை உணர்த்து வைக்கும்படியாக நான் சில பேசுறேன். அப்படின்னா பவுல் தேவனுக்கும் பவுலுக்கும் இடையில பல பல நேரங்கள் அந்நிய பாஷை செலவழிக்கக்கூடிய நபராக இருக்கிறார். அப்போ நம்ம அந்நிய பாஷை பேசும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த பாஷையை பழைய உடன்படிக்கையில் எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு கொடுக்காத மிகப்பெரிய ஒரு பரிசு நம்ம கையில் கொடுத்துருக்கோம். பிரைஸ்லா. நம்ம இதை நம்ம என்ன செய்யக்கூடாது, அற்பமாய் எண்ணக்கூடாது. இதை நம்ம பயன்படுத்தணும்னா வாழ்க்கை மாறும். பிரைஸ்லா. நமக்கு மூலம் பக்தி விருத்தி உண்டாகும், தேவ திட்டங்கள் நமக்கு தெரியும். மூன்றாவது, நம்ம அந்நிய பாஷை பேசும்போது மனுஷங்களிடத்தில் பேசுகிறதை நாம் குறைத்து தேவனிடத்தில் அதிகமாக பேசும்போது தேவனிடத்தில் அதிகமாக நன்மைகளே நம்ம அனுபவிப்போம். அப்போ இந்த காலம் அப்போ சபையில வந்து இப்ப நீங்க இப்போ ஏன் எல்லாருமே சில நேரங்கள் அந்நிய பாஷை பேசுறாங்க. அவன் கடைசி சொல்லிட்டாரு, சகோதரன் நீ அந்நிய பாஷை பேசினா அவன் என்ன செஞ்சாங்க, தடைப்படாதுங்க, நீ பேசினா பேசட்டும். ஆனா நம்ம எங்கே அதிகமாக நம்ம பேசணும், வீட்டுல தனி ஜபத்துல இல்லை நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம அதிகமாக பேசி ட்ரைனிங் ஆகணும். இது வந்து நீ முதல்ல வந்து ஒரு மணி நேரம் பேச போறேன் அப்படிங்களா முடிவு எடுக்கணும். இதுல இன்னும் ஒரு அற்புதமான, நம்ம அந்நிய பாஷை பேசும்போது நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறோம் நம்மளோட ஆவிக்கு மட்டும் தான் தெரியும், மனசுக்கு என்ன செய்யாது தெரியாது. அதனால ஒரு கொஞ்ச நேரம் பேசின உடனே ஒரு வெறுமையா தோன்றும். வெறுமை மனசையோ பார்த்து யோசிச்சுட்டே இருக்கிறோம். இதுக்கு தான் வியாக்கண வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு இங்கிலாந்துல ஒரு அற்புதமான ஒரு ஊழியக்காரர் 19 டெட்பாடி உயிரோடு எழுப்பினார். அவர் பல ஆண்டுகள் அந்நிய பாஷை வரத்தை பெற்றுக்கொள்ள ஊழியம் செஞ்சுட்டு தான் இருந்தார். அப்போ அவருக்காக 2 சகோதரி வந்தாங்களாம், பாஸ்டர் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எனக்காக நீங்கள் எதுக்கு ஜெபிக்க போறீங்க,
நான் நல்லா தான் ஊழியம் செய்கிறேன். இல்லை பாஸ்டர், நீங்கள் அந்நிய பாஷை வரம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? அப்பா அந்நிய பாஷை வரம் இருக்கு. அப்போ காரியங்களை கொடுத்து அவர் அறியா இருக்கு. அப்போ ஆண்டு கேட்டாராம், வாசித்த கொடுப்பாரு சொன்னார், ஆண்டவரே எனக்கு அந்நிய பாஷை வரம் மாத்திரம் இல்லை, எனக்கு வியாக்கண வரமும் சேர்ந்து வர வேண்டும். பிரைஸ்லாம். ஒரு நாள் அவர் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆவியான சொன்னாராம், நான் இப்போ உன்னை என்ன செய்ய போகிறேன், நான் உன்னை நிரப்ப போகிறேன், அந்நிய பாஷையை நிரப்ப போகிறேன். உடனே பக்கத்தில் இருக்க ஒரு விசுவாசிகிட்ட பார்த்து பிடிச்சி எனக்கு ஒரு தனி ரூம் கொடுங்கன்னு சொன்னாராம். போய் அந்த ரூமில் கதவை கூட்டி ஜெபிச்ச போது 1 மணி நேரத்துக்கு மேலே ஆவியானுடைய அபிஷேகம் மேலே இருந்துச்சான். உடனே அவர் அந்நிய பாஷையும் பேசினாரா, வியாக்கணம் பண்ணார். இல்லையா? இது ரொம்ப அற்புதமாக. நீங்கள் அந்நிய பாஷை நீங்களா ஒரு வியாக்கண வரத்தை எப்படி செய்யப்படனா, நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது உங்கள் வலது கையை உங்கள் தலைமையில் வச்சுக்கணும். வச்சுட்டு நீங்கள் பேசிகிட்டே இருங்க, உங்களுக்கு வியாக்கண வரம் செயல்படுத்தும். இல்லையா? நீங்கள் அப்படி வியாக்கண வரம் செயல்பட்டால் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போ எப்படி நம்ம மற்றவங்களுக்கு கை வச்சு ஜெபிக்கும் போது அவங்க நம்ம தீர்க்கதரிசன வியாக்கணம் சொல்லுவது போல நமக்கே நாம் பிரேசலா நமக்கே அந்த தீர்க்கதரிசனம் வர என்ன செய்யும், செயல்படும். நம்மளோட திட்டங்களை கட்ட என்ன செய்வாரு, தனக்கே பக்தி விருத்தி. இது எப்படின்னா, ஒரு பெட்ரோல் கார் ரெடி ஆயிடுச்சு, பெட்ரோல் போட்டு அந்த கார் நம்ம என்ன செய்யறோம், அனுபவிக்கிறோம். பிரேசலா. அதனால அந்த அழகான கார் போல நம்மளுடைய வாழ்க்கையில் அழகான வாக்குத்தத்தங்கள் இருக்குது. பிரேசலா. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்ம அனுபவிக்கணும்னா நம்ம ஆவியானோட சேர்ந்து வரணும். எல்லாம் எழுந்துட்டு நம்ம அந்நிய பாஷை பேச ஆவியான இந்த நாள் இந்த பைபிள் ஸ்டடி முதல் ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் பவுலை போல அதிகமாக பாஷையை பேசி இந்த உலகத்தை நான் சுற்றி வர போகிறேன். அல்லேலூயா. அதிகமாக பாஷையை பேசி எனக்கு கிறிஸ்துவின் வெளிப்பாட்டை நான் என்ன செய்ய போகிறேன், பெற்றுக்கொள்ள போகிறேன். ஓ ஜீசஸ் நேம். உள்ளா பாஷா பாடா கொஞ்ச நேரம் சோதனை பண்ணுவான் அந்நிய பாஷையில். ஓ ரிகா பாஷா பா துணி ஹாவாதா தேவி காபா ஷபா தேவி காபாலா. ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே கொடுத்தது வரதுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வரத்தை நாங்கள் அதிகமாக அனர்முட்ட உதவி செய்யுங்க. சபை மக்களும் இந்த வாரத்தை அனர்முட்ட உதவி செய்யுங்க. அப்போ அந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக இந்த வரம் இயேசுவின் நாமத்தினால செயல்பட முடியாது என்று அறிகிறேன். ஆண்டவரே, இதுவரை அந்நிய பாஷை வராது பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற யாரெல்லாம் வாஞ்சிக்கிறாங்களோ அவங்க மேல இந்த அபிஷேகம் இயேசுவின் நாமத்தால இந்த வரம் செயல்படட்டும். ஆண்டவரே, ஏற்கனவே அந்நிய பாஷை வரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அதை கொடுத்த ஒரு அறிவை இந்த வார்த்தை மூலமாக பெற்றுக்கொள்வார்களாக. அண்ணன் ஊட்டப்பட முடியாது. இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே. கொஞ்ச நேரம்